ஹalleluya, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். 11 மாதங்கள் கண்ணின் மணியைப் போல் காத்து வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் நாங்கள் இப்போ ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறீரே, அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்போ வாங்க நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். ஒசேயா 10:12. நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், நீங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. அதாவது இந்த நான் வாச்ச வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறதே, நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம உபதேசம் சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். அதுக்கு கீழே வருகிற வசனங்கள் சொல்லுது, இப்படி சொல்லுது. இப்போ நம்ம படிப்பு விஷயத்தில் வேலை காரியங்கள் விஷயத்தில் உண்மையாக இருக்க சொல்லுது. இப்போ ஆண்டவரை தேடுறதுல பைபிள் வாசிக்கல ஆண்டவரோட உரையாடல நீ உண்மையாயிருன்னு சொல்லுது. அதுக்கு கீழே வருகிற வசனங்கள் சொல்லுது, நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது. அதாவது அவருடைய வருகையின் காலம் நெருங்கி வந்து விட்டது. அவரை நம்ம தேடி அவரை உறுதியை பற்றி கொண்டாதான் இந்த நாளில் நாங்கள் அவரோடு கூட நம் இந்த நாள் இந்த 2ஆம் வருகை அவரை நம்ம உறுதியை பற்றி கொண்டா இந்த நாட்களுக்குள்ள ஆண்டவர் எங்களோட கூட இருப்பாரு, எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து கொள்வார். இப்போ வாங்க நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் உங்களோட பாதம் வருகிறோமப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்களை காத்துக்கொள்வீராகப்பா. ஏசப்பா, நாங்கள் உங்களை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது ஆண்டவரே. நீங்கள் உங்களோடு கூட இருப்பீராகப்பா, உண்மையாக இருக்க ஆசீர்வதிப்பீராகப்பா. அதே போல் ஏசப்பா, இலங்கை மீது உங்களோட கரம் இருப்பதாகப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா, இலங்கை மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, தொலைந்து போன நபர்கள் மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, அவங்களோட கூட இருந்து மீட்டுத்தாங்கப்பா. அதே போல் ஏசப்பா, வெள்ளத்தில் இருந்து இறந்த ஆத்துமாக்கள் மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. நாங்கள் இன்றைய நாளில் ஏசப்பா, இறந்து போனவங்க மீது நீங்கள் இரக்கமாக இருங்கப்பா. ஏசப்பா, நாங்கள் இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, வாக்கு தத்தத்தின் மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களோட கரம் எங்களோடு இருக்கட்டுமப்பா. சத்ருவானவன் எந்த தீமைகளை கொண்டு வந்தாலும் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தை உறுதுணையாக பிடித்து கொள்ளும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டுமப்பா. அனாதைகள் மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. கைப்பெண்கள் மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. இயேசு நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.